தோக்குறானா? டேய், உன்னை எங்க தேர்றது? பார்க்ல இருந்து உட்காந்துக்கிற. டேய், ஆண்டவருக்கு விரோதமா நான் துணிகரமா நிறைய பாவம் செஞ்சுட்டேன்டா. மனசுலாம் ரொம்ப வலிக்குதுடா. ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா மன்னிப்பாரடா? டேய், நம்ம ஏசப்பா மன்னிக்கிற தெய்வம்டா. எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் அவர் மன்னிப்பாடுறா. நீ போய் மனசார மன்னிப்பு கேளு, அவர் மன்னிச்சிடுவாருடா. மச்சே, வாடா. இவனா? டேய், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். டேய் எங்கடா போறா? டேய் டேய், எங்கடா போறான் அவன்? தேர்ல ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அஜெண்டா போறான்டா. சரிடா, நம்ம என்ன போய் சாப்பிடலாமா? சரி வாடா. சரி மச்சான், நான் போயிட்டு வரேன்டா. பாத்து போடா. என்னடா அவன் போயிட்டானாவா? டேய் எங்கடா போன திடீர்னு? இப்ப எங்க இருந்துடா வரா? நான் எங்கேயும் போல, நான் இங்கதான் சுத்தி இருந்தேன். அவன் ஒரு ஆளு, அவன் இருக்கிற இடத்துல நான் இருக்கணுமா? அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவனுக்கு என் மூஞ்சில முழுகிட்டு கூட தகுதி இல்ல. என்னடா மனசுல இவ்வளவு கசப்ப வச்சுக்கிற? இவ்வளவு கசப்ப மனசுல வச்சுதான் ஏசப்பா என் பாவத்தை வந்து மன்னிப்பாரான்னு கேட்டியா? இப்ப சொல்றேன்டா, ஏசப்பா அவன் பாவத்தை மன்னிக்கவே மாட்டாரு. நீ 1000 நாள் உபவாசம் போட்டாலும் சரி, ஏசப்பா கோடி கோடி ரூபாய் காணிக்க குத்தாலும் சரி, இவ்வளவு கசப்ப நீ உன் மனசுல வச்சுட்டு ஏசப்பா என் பாவத்தை மன்னின்னு கேட்டா அவர் காது கேட்காதவரா இருப்பாரா? அவன் பாவத்தை அவர் மன்னிக்கவே மாட்டாரு. கசப்பு மட்டும் உனக்குள்ள இருந்துச்சுன்னா அவன் உடம்பு நோய் பூச்சி வியாதி பூச்சி உடம்பாயிடும்டா. என்னடா சொல்ற? டேய், மத்தேயு 6:15, மார்க் 11:26, மத்தேயு 18:35 பச்சி பாடுறா. நீ மத்தவங்களை மன்னிச்சு ஏத்துனாதான் ஏசப்பாவும் பாவத்தை மன்னிப்பாரா. நீ மன்னிக்கலனா ஏசப்பாவும் உன்ன மாதிரி தான் பண்ணுவாரு. அவர் உன் பாவத்தை மன்னிக்கவே மாட்டாரு. உன் பாவம் மன்னிக்கப்படலன்னா நீ நரகத்துக்கு போயிடுவ. இப்ப பார்த்தா எல்லாம் நல்லா இருக்கும், வாழ்க்கை ஸ்மூத்தா போற மாதிரி தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் உன் ஞாபகத்திலே இருக்கட்டும், கசப்பு உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ செஞ்ச பாவம் உன்னை பின்தொடர்ந்து தானே வரும். பாவம் பின்தொடர்ந்தா எங்க போவ? ஜாலியா நரகத்துல போய் நீச்சல் அடிக்க வேண்டியதுதான். ரோமர் 12:18 எல்லா மனுஷங்களோட சமாதானமா இருக்க சொல்லி ஏசப்பா சொல்றாரா. ஏசப்பா என்ன தப்புடா செஞ்சாரு? அவருக்கு சொந்தமான இடத்துக்கு வந்தாரு, அவருக்கு சொந்தமான நமக்காக வந்தாரு. அவர் உண்டாக்குன பூமிக்காக, அவரு உண்டாக்குன மனுஷங்களுக்காக அவர் வந்தாரு. ஆனா அவரை புரிஞ்சிக்காம அவரை புடிச்சு அவரை அவ்வளவு கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி ரொம்ப அசிங்கப்படுத்தி அவரை வாரினால அடிச்சு முள்முடி கிரீடத்தை வச்சு அவர் மூஞ்சில காரி துப்பி அவர் மண்டையில பட்டால்னு அடிச்சு சிலுவையில ஏத்தி சாகடிச்சாங்கடா. ஆனா ஏசப்பாவை அப்படி பண்ணவங்களை பார்த்து ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? பிதாவே, இவங்க இதெல்லாம் தெரியாம பண்றாங்க, இவங்களை மன்னிங்கன்னு சொன்னார்ரா. கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஏசப்பா மட்டும் அவங்க பண்ணதெல்லாம் கசப்பு மாதிரி மனசுல வச்சுட்டு நம்மள மன்னிக்காம அந்த சிலுவை பாடை ஏத்துக்காம இருந்ததாருன்னா நம்மளுக்கு ரட்சிப்பு கச்சிருக்குமாடா? நம்ம இந்த அளவு என்னத்தையும் சுதந்திரமா இந்த மாதிரி சுத்தி இருந்திருப்போம்? சான்ஸே இல்ல. ஏசப்பா மட்டும் மன்னிக்காம அந்த சிலுவை பாடை ஏத்துக்காம இருந்திருந்தாரு, இந்த நொடியில் நம்ம நரகத்துல இருந்திருப்போம்டா. ஏசப்பா அந்த சிலுவை பாடெல்லாம் ஏத்துட்டு மறிச்சதுனால்தான் நம்ம இந்த அளவு ஜாலியா சுதந்திரமா சுத்திட்டு இருக்கணும்டா. டேய், ஏசப்பா சொன்னா எதுவும் இருந்தாலும் கேப்பல. எபேசியர் 4:31 சகலவித கசப்புகளும் உங்களை விட்டு நீங்கட்டும் சொல்றாரா. ஃபர்ஸ்ட் உனக்குள்ள இருக்கிற எல்லா கசப்புகளையும் தூக்கி போட்டு எல்லாரும் கூட சமாதானமா இரு. அப்புறம் ஏசப்பா கிட்ட உன் பாவத்தெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேளு. ஏசப்பா பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பாருடா. டேய் டானி, வாடா. ஏடா பார்க்ல இருந்து அவ்வளவு அவசரமா கிளம்புன எங்கேயோ? சாரிடா, அன்னைக்கு நீ பண்ணல, அத நான் என் மனசுலயே வச்சுக்கிட்டு உன் கூட கசப்பா தான் பழகிட்டு இருந்தேன். சாரிடா. டேய், அதெல்லாம் நான் எப்பயோ மறந்துட்டேன், விட்றா. வாடா, டீ கடையில போய் டீ குடிச்சிட்டு வரலாம்.